இப்ப வந்து இப்படி பழி எடுக்கிறீங்க. ஒண்ணு வாங்கி ஆளுக்கு பாதி எனக்கு குடிச்சா. அதுக்குன்னு இப்பேற்பட்ட சபையில வந்து சொல்ல வேணாம்னா சொல்றான்னா என்ன அர்த்தம்? இதுதான் சொல்லணும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நான் ஒன்னு அடிக்கல. சரி நான் குவார்டர் வாங்கி கொடுக்கல. குவார்டர் பழமே விட்டுனா. சரி விட்டுருங்க. நண்பா குவார்டர் எதுக்கு வருது பாத்தியா? ஐயோ டேய் வீரப்புலி துச்சாதனனாக நான் இருந்த போது என்னையும் பெற்றெடுத்தாரே உங்க அப்பா அம்மா. என்னுடைய தாயார் தந்தையார் யாருன்னு தெரியுமா? சொன்னதாங்க தெரியும். அப்படியா? பார்த்திருக்கின்றேன். பத்து பாக துபத்தி பாகுட பெற்றவாளா நானும் ஒரு 15 வருஷமா பாக்குறேன். மகாராஜா இப்படி எல்லாம் உட்கார்ந்து ஆடுறாரு, நீ உட்கார்ந்து ஆடுவியா? உட்கார்ந்து ஆடுறதா? இது ஒரு பெரிய விஷயம். நானும் பாத்துட்டே தான் இருக்கிறேன். 15 வருஷமா பாக்குறேன். ஆடிட்டா
ஓ ஆடுவியா? ஆடிட்டா என்ன தருவேன்? நீ ஆடுவாயா? இல்ல தோடுவாய். அதுதான் நீ ஆடுவாயா? வர்றது தோடுவாய்ப்பா. இல்லண்ணா ஆடுவியாண்ட. அப்படி ஆடிட்டா என்ன பண்ற? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? என்ன வேணுமா? இது என்னது? எது இது? இது ஹெட்போன். அது கொடுத்துரு. இதா இது வேலையை விட கூட எடுத்து கட்டி கொடுத்து வாட்ச் வேணும். ஆமா அவ்வளவுதானே? ஆமா. சரி உட்காந்து ஆடு. உட்காந்து ஆடலன்னா ஏன் கடியாத்து நான் கட்டி கொடுப்பேன். அப்படியா? யார் சாட்சி? 10 பேர் சாட்சி. இவங்க எல்லாத்தையும் சாட்சி வச்சுட்டு அப்புறம் யாரு கூத்து பாக்குறது? சாட்சி வைக்கிறதுலப்பா அத்தனை பேரும் சாட்சி. ஓ இவங்க எல்லாம் சாட்சி. சரி ஆடு பாக்கல. உட்காந்து ஆடணும். ஆடிட்டா வாட்ச் உனக்கு. சரி ஆடலினா அந்த வாட்ச் எனக்கு. அந்த வாட்ச் எனக்கு. பூ வர சொல்லு அக்கால. உங்க அக்கால அக்கால இல்லையா? அக்காலா இருக்கு. அடிச்சுல ரெண்டா கட்டா இருக்கும் கோமாளி. இடுப்புக்குள்ள கட்டா ரெண்டா. உட்காந்து ஆடணும். உட்காந்து ஆடு. அத்தனை பேர் சாட்சிங்க. அத்தனை பேர் சரி பாக்கலாம். பத்தை கட்டுறது நல்லா கேட்டுங்க. உட்காந்து ஆடிட்டா கோமாளா வீணா வாட்ச் போயிரு சொன்னா கேளு. போனா இதாச்சு எதாச்சு. சரி ஆடு பாக்கலாம். உட்காந்து ஆடணும். ஆடிட்டா வாட்ச் யாருக்கு? கழட்டி பொதுவான ஆளு யாராவது இருக்கிறாங்களா? இந்தாடா குடுறாரு. கோமாளி உட்காந்து ஆடிட்டா 2 வாட்ச் கோமாளிட்டு கொடுத்துரு. நியாயம்னா நியாயத்தை கரெக்டா உட்காந்து ஆடணும். ஆமா அவ்வளவுதான். ஊர்லயே பெரிய மனுஷன் ரைட்டு. பாட்டி பாட்டி இல்ல அது பள்ளிக்கூடம் போகுது. பாக்கலாம். அடிக்க சொல்லு பார்த்தா. உட்காந்து ஆடு. ஆடு உட்காந்து அடி அடிப்பா. அவனுக்கு அடிச்ச மாதிரி அடிக்க கூடாது. சுறுசுறுப்பா எப்படி அடிக்கணும்னு சொல்லி. வேகமா மூச்சடி தானே. சூப்பரா அடிப்பேன். முதல்ல அந்த கிளவி செத்து போச்சு இல்ல? அது எப்படி எப்படி அடிக்கணும்? எப்படி அடிச்சா அது மாதிரி அடிக்கணுமா? சூப்பரா அடிப்பேன். உட்காந்து 2 வாட்ச் நீங்க வச்சிருக்கிற. எப்படியே வாட்ச் இருக்குதா? ஆடு ஆடு ஆடு. பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? பேசி தீட்டுக்க. என்ன உட்காந்து ஆட சொன்ன? என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? உட்காந்து ஆட சொன்னேன். நான் என்ன பண்ணேன்? உட்காந்து அவனாவது ஏன் செஞ்ச உட்காந்து ராஜா எப்படி உட்காந்து ஆடினாரு? அவர் எப்படி உட்காந்து ஆடினாரு? நீ எப்படி உட்காந்து ஆடின? அப்படி ஆரம்பத்துல அவரு மாதிரி உட்காந்து ஆட சொல்லிட்டு தான் நான் முடியாது சொல்லியிருப்பேன். முதல்ல நீ உட்காந்து ஆடுன்னு சொன்னாங்க. நான் அவரு மாதிரி தானே உட்காந்து ஆடுவேன் நினைச்சேன். நோ நோ நோ. பார் நான் ஜெயிச்சிட்டேன். வேணாம். பார் நியாயம்னா நியாயம் இல்ல. அப்படி இல்ல. இதுதான் நியாயமும் நியாய பிரகாரம். அவங்க வாட்சி ஆகும் உங்களுக்கு. இதுதான் நீ உட்காந்து ஆடுறதா? நீங்க லாய்க்கல பாட்டி. சரி அவர் பறந்து ஆடினாரு. அந்த மாதிரி ஆடுவியா? பறந்து ஆடினாரு. ஆமா அது பாடுவேன். எனக்கு ரக்கம் முளைக்கணும். அவருக்கு ரக்கம் முளைச்சிருக்குதுங்கறியா? அவர் பார்த்தா மருது மாதிரி தெரியல உனக்கு. அவன் முளைச்சுதான் வீட்டுல தக்கிறது இல்ல. இப்படி எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க. ஊர் அப்படிதான். என்னுடைய தந்தையாரோ திருதராட்டிய மாமன்னன், என்னுடைய தாயாரோ காந்தாரி. அப்படி திருதராட்டிய மாமன்னனுக்கும் காந்தாரிக்கும் ஏப்பா வர்றவங்க எல்லாம் அவங்களுடைய பேரை தான் சொல்றாங்க. உன்னுடைய பேர் என்ன? அப்படி கேட்கலையே. எங்க அம்மா பேரு செனவரி. அம்மா பேரு செனவரி. ஜனவரி. அது ஜனவரியா? சரி. எங்க அப்பன் பேரு பிப்ரவரி. பிப்ரவரி. என் பேரு டெம்பரவரி. ஏப்பா இப்படி வரி வரின்னு வருது? ஏன் உங்க பேர்ல வரி வரின்னு வருது? எங்க ஊர்ல நோய் போட நாங்க வரி கொடுக்க மாட்டோம். ஊரு காசு ஏமாத்தி திங்கிறீங்க? இல்லப்பா பேர்லயே 3 வரி இருக்குது இல்ல. இன்னொரு வரி என்ன இதுக்கு நாங்க தரணும் அப்படின்னு சொல்லி வரி கொடுக்கறது இல்லைங்க. எல்லாம் பாதியில தான் பாத்துனீங்கன்னா இந்த ஆரம்பத்துல எங்க அம்மா கீழ் ஜாதி, எங்க அப்பா மேல் ஜாதி, நான் அந்தர ஜாதி.
உன்னுடைய இதுதான் என் பொண்டாட்டி பொந்தாய் பொண்ணு தாய் பொண்ணு தாய். ஆ. அப்படி எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் ஒரு பொண்ணா? ஆமா. அடடட. ஆ. பசங்க பேர் என்ன? பையன் பேரு ஒத்த குஞ்சான். எல்லாருக்கும் ஒண்ணுதாப்பா இருக்கும். என் பையன் பேரு ஒத்த குஞ்சான். சரி. புள்ள பேரு குஞ்சாய். அருமை. அது மாதிரி உங்க அப்பா அம்மா யாரு? எங்க அப்பா அம்மா எல்லாம் அவங்க அந்த பேர் இல்ல. காந்தாரிக்கும் திருதராட்டிய மாமன்னனுக்கும் நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேருங்க? சரியாக 100 பேர் பிறந்தோம். அப்பா. 99 ஆண் மக்கள், அதான். ஒரே ஒரு பெண்மணி. ஆ. அது மட்டும் இல்லாமல் அங்கு தேசத்தை சேர்ந்த கர்ண மகாராஜனும் ஆ. எங்க கூட பிறக்கலனாலும் எங்களுக்கு அண்ணனாக வாழ்ந்து வருகிறார். அப்படியா? உண்மைதான். சரி சரி சரி. நண்பா, அப்படி எல்லாம் இருந்தாலும் எனக்கு திருமணமானது ஆனது. அப்படியா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பாரப்பா. என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரியுது? அதான் தெரியுது. எப்படி எப்படி தெரியுதுங்க. யா வாயில சொல்லிக்கிட்டு. ஏய், அப்படி இருந்தால் என் தேவி யாருன்னு தெரியுமா? யாருங்க? இப்பேற்பட்ட அழகனை திருமணம் செய்தாரு. உனக்கு முக்கியமான விஷயம் என்ன? யார்கிட்டயுமே சொன்னது சரி, கிடையாது. சரி, சொல்லுங்க. உங்ககிட்ட தான் சொல்லலாம்னு இருக்கிறேன். மன்மதனுக்கு எத்தனை அழகு? மன்மதனுக்கு 10 அழகு. மன்மதனுக்கு 32 அழகு. 32 அழகு. ஆனா மன்மதனை விட அழகு வாய்ந்தவன் இந்த துர்ச்சோதர புலியை திருமணம் செய்தாரு. அவர் யாருன்னு தெரியுமா? யாரு அது? எப்பேற்பட்ட அழகனை கல்யாணம் பண்ணிருப்பாரு. அடி அப்பா, பொம்பளையாவே இருக்க மாட்டேன் கருமாங்க. ஏய், இல்ல தெய்வ கண்ணியா இருக்குதுன்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியுமா? நல்ல நல்ல முடிந்ததொரு
மாம்பழத்தை சேர்ந்த இன்னும் ராஜகணபதி ஐயா. ராஜகணபதி அவர்கள் நன்கொடை வழங்கி இருக்கிறார். என்ன சொன்ன உங்ககிட்ட? என்னது? பறந்து பறந்து ஆட சொன்னல, பறந்து பறந்து ஆடினாரு. நீ ஆட மாட்டியா? வைத்தியக்காரன் அவன் கீழே நம்ம ரொம்ப நேரம் ஆடிட்டு கீழே ஆட கால் வலிக்கு பெஞ்சு மேலே ஆடிட்டு ஆடுறான். ஆடு வலிக்குன்னு மேலே கூதி எனக்கு தெரியாதா? இல்ல கீழே ஆடினா பாரு எல்லாம் கல்லு குத்துதுன்னு சொல்லிட்டு பெஞ்சு மேலே ஏறிட்டு ஆடுறான். அது பாவம் கொள்ளக்கார பாவம் வாயத்தை கொண்ட பையன் எழுப்பி விட்டுட்டு மேலே ஏற்றிட்டு சரிங்களா? நான் சொல்றத நீ சொல்லு பாக்கலாம். என்ன சொல்லுவியா? இப்படி சொல்லிட்டுன்னா இப்ப மோதிரம் உனக்கு பந்தியை கட்டி இப்படி தோத்து விட்டேன். ஜட்ஜ்மெண்ட் அப்படி, அவன் ஜட்ஜ் அப்படி. நான் என்ன பண்ணிட்டேன்? ஜட்ஜு சரியில்லை. நான் சொல்றத நீ சொல்லு. என்ன? அம்மி மேல அரைப்புறண்டா, அது மேல பருப்புறண்டா, அம்மி மேல அரைப்புறண்டா, அது மேல பருப்புறண்டா, அம்மி மேல அரைப்புறண்டா, அது மேல பருப்புறண்டா. அப்படியா? அப்படிதான். சரி எப்ப சொல்றது? நாளைக்கு அங்க தவுசி மரத்து மேல சும்மா மரத்து மேல சொல்லியா? இப்ப சொல்லுமியா? எப்படி 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 எப்படியா? அம்மி மேல அரைப்புறண்டா, அது மேல பருப்புறண்டா. சொல்லு பாக்கலாம். சொல்லு. தெரியாதா? அம்மி மேல அரைப்புட்டா, அம்மி மேல அரைப்புட்டா, அரைப்புட்டா, அம்மி மேல அரைப்புட்டா, அம்மி மேல அரைப்புட்டா. அது மேல அரைப்புறண்டா, அது மேல பருப்புறண்டா. அப்படி சொல்லு. அம்மி மேல அரப்பு உருண்டை, அதுக்கு மேல அதுக்கு மேல பருப்புறண்டா. அம்மி மேல அரப்பு உருண்டை பாப்பா தம்பி மேல ஏப்பா எனக்கு இது வராது. வேற அதை விடு. பூட்டு புது பூட்டு பாக்கு பழைய பாக்கு, அது சொல்லி பாக்கலாம். பூட்டு பூட்டு புது பூட்டு பாக்கு பழைய பாக்கு. பூட்டு புது பூட்டு பாக்கு பழைய பாக்கு. வேகமா 3 தடவை சொல்லு. பூட்டு புது பூட்டு பாக்கு பழைய பாக்கு. போகு போகு புது பூட்டு. வாயவே கெட்டது வர. பூட்டு புது பூட்டு பாக்கு பழைய பாக்கு. சரி இதுதான் விடு. விடுகதை ஒண்ணு சொல்றேன். என்ன? அதுக்கு விடை தெரியுமா? சொல்லு. சொல்லுவே சொல்ல மாட்டியா? சொல்லு பார்க்கலாம். சொல்லட்டுமா? என்கிட்ட கதை போடுறியா? ஆமா, ஏன் பெரிய கதை தான் இருந்தாலும் ஒரு சின்ன இடையில வர கதை. அவர் மகாராஜா மூச்சாரிட்டு வர. சொல்லு பார்க்கலாம். சந்தைக்கு போனேன். சந்தைக்கு. ஆமா. சரி. 400 ரூபாய் போட்டு ஒரு ஆடு வாங்கினேன். சந்தைக்கு போய் 400 ரூபாய் போட்டு ஒரு ஆடை வாங்கி அத 375 ரூபாய்க்கு வித்தேன். லாபமா நஷ்டமா? எவ்வளவு வாங்கின? 400 ரூபாய் போட்டு ஒரு ஆடு வாங்கினா 400 ரூபாய் போட்டு வாங்கினேன். ஆமா, அதை கொண்டு போய் சந்தையில 375 ரூபாய்க்கு வித்தேன். லாபமா நஷ்டமா? ஏன்டா நஷ்டம் தான்ப்பா. என்ன எவ்வளவு நஷ்டம்? 400 ரூபாய் போட்டு வாங்கி 375 ரூபாய்க்கு வித்தா அப்ப 25 ரூபாய் நஷ்டம் தானே உனக்கு? இல்ல, எனக்கு 275 ரூபாய் லாபம் வருது. அது எப்படி? 400 ரூபாய்க்கு வாங்கினேன். 400 ரூபாய் போட்டு ஒரு ஆடு வாங்கினேன். அத சந்தையில 375 ரூபாய்க்கு வித்தேன். லாபமா நஷ்டமா? நஷ்டம் தான்ப்பா. எவ்வளவு? எப்ப உனக்கு 25 ரூபாய் நஷ்டம்? எனக்கு 275 ரூபாய் லாபம் வருது. எப்படி 270 கேட்டு பாரு. இவங்க எல்லாம் ஸ்கூல் போறாங்கல்ல, ஸ்கூல் போறாங்கல்ல, இவங்க எல்லாம் ஸ்கூல் போறவங்க கேட்டு பாரு. ஏற்கனவே லாபமா? 400 ரூபாய்க்கு 375 ரூபாய்க்கு வித்தா அது லாபமா நட்டமா? கேட்டு பாரு. காலேஜ் போறவங்க ஸ்கூல் போறவங்க கேட்டு பாரு. 400 ரூபாய்க்கு வாங்குறேன். ஆமா. 375 ரூபாய்க்கு வித்தா 375 ரூபாய்க்கு வித்த. அது 25 ரூபாய் நட்டம் தான். எனக்கு 275 ரூபாய் லாபம் வந்துச்சு. என்ன சொன்னேன் நான்? என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? 400 ரூபாய்க்கு வாங்கினேன். 400 கிடையாது, 400 ரூபாய் போட்டு ஒரு ஆடு வாங்கி அத சந்தையில 375 ரூபாய்க்கு வித்தா 275 ரூபாய் லாபம் வருது இல்லையா? நான் 100 ரூபாய் 100 ரூபாய் போட்டு 400 ரூபாய் இல்ல, 400 ரூபாய் இல்ல, 100 ரூபாய். இந்த விஷயம் எனக்கு தெரியும். கரெக்டா கண்டுபிடிச்சாரப்பா. வயிற்று போகுது. ராஜா அனுப்பிடுறேன் பாரு. என்னுடைய மனைவியால் யாருன்னு தெரியுமா? என்னுடைய மனைவியாலோ திருவினை மாது. என்ன வேணா? திருவினை மாது. ஓ, திருவினை மாது. சரி, எப்போ திருவிட்டே இருப்பா? பேர் திருவினை மாது. பேர் திருவினை மாது. சரி, அப்படி திருவினை மாதாக இருந்தாலும் என்னுடைய அன்னாராகியப்பட்டவர் யாருன்னு தெரியுமா? இந்த 56 நாட்டுகளுக்குமே ஏக சக்கரவர்த்தியாக விளங்கக்கூடிய யாரு?
அந்த துரியோதன மாமன்னனும் டெல்லி என்னும் அஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய அன்னாருக்கு பின் துரியன் என்று சொல்லக்கூடிய துரியனுக்கு பின்னாக இந்த துர்ச்சோதிரன் என் அண்ணா பெத்தெடுத்த யார் யார் தெரியுமா? இலக்குண குமாரன், லட்சுமணா தேவி, உண்மைதான். இவர் இருவருமே பெற்றதுதான் அவங்க, ஆனா வளர்த்ததெல்லாம் நான். ஓ, அவங்களுக்கெல்லாம் வளர்த்தே விட்டது நீங்க தான், வளர்த்துட்டு வந்தது நீங்க தான். ஆமா. அப்படி இருந்தாலும் என்னுடைய வேடத்தை பாராட்டி இன்னும் அருமை தங்கமாகிய அக்கா பேர் என்ன தெரியுங்க? சசி சத்யா அக்கா அவர்களும் வளர்மதி அக்கா அவர்களும் இன்னும் மாண்டு மடிந்தார் ஐயா, அவர் பேரு சங்கர் ஐயா அவர்களும் இன்னும் நமது நாடகத்தை காண வந்துள்ள ரசிக பொதுமக்கள் அனைவருமே நமக்கு வாரி வாரி வழங்கியுள்ளார். இப்பேற்பட்ட சபையில தன்னுடைய பெயரானது விளங்க வேண்டும் என்று அவரவரால் முடிந்த 10, 20, 100 என்று வாரி வாரி வழங்கி அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே அந்த அம்மனுடைய சன்னதி எப்படி வளர்கிறதோ அது போல அவரவர் குடும்பம் வளர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திப்போம். ராமோதயம். சரிங்க. யார் நீ? அது அந்த நான் இல்லைங்க, அது வேற ஆளு. நான் யார் தெரியுமா? யாரு? உங்களுடைய பக்கத்துல மந்திரி. மந்திரி ஒன்னாருக்கிறாரு இல்ல, ஒண்ணே எங்க அண்ணன். எங்க அண்ணன் இல்லையா? பெரிய அண்ணன். எங்க பெரிய அண்ணன். என்ன பாச்சு? ஆமாங்க. என்ன பாச்சு? அண்ணனுக்கு தான். ஐயோ மந்திரி. ஐயோ எந்த ஊருக்கு போடுங்க? அதுக்குள்ள சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டாங்க. அண்ணன் நம்ம அண்ணன், நம்ம அண்ணன் நல்ல மனச போய் சேர்த்துட்டானு. சந்தோஷமா இருந்தா உங்களுடைய அண்ணன் யாரு? துரியோதன மன்னன். உங்களையும் அவருடைய உங்க அண்ணன் முள்ள இருக்குது இல்ல, லட்சுமணா தேவி, 2 பேர்த்தையும் சீக்கிரம் கூட்டிட்டு வர சொன்னாங்க. இது சொல்றதுக்கு எதுக்குப்பா அத்தனை நாளுக்கு வருது? இல்லைங்க, ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. என்ன புள்ள கல்யாண வயசுல இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாருன்னா வேற வீட்டுக்கு போக முடியல, அதனால ஒரு சோகத்துல அப்படி வந்தேன். எப்பயா இருந்தாலும் இந்த வார்த்தை பேசக்கூடியது தானே. அதனால இந்த தினமானது என் அன்னாரை காண வேண்டும். அதற்கு முன்பதாக அண்ணன் பிள்ளை. அண்ணன் பிள்ளை? ஆமா. என்ன அண்ணன் பிள்ளை? ஏன் பிள்ளை? ஊம்பிள்ள. ஓம்பல அதெல்லாம் நாங்க பண்றது இல்லைங்க. நிதன்யா அவர்களும் தன்யா அவர்களும் ஆளுக்கு 10 ரூபாய் வாரி வாரி வழங்கியுள்ளார். அவருடைய படிக்கின்ற கல்வி வெம்பேங்க வளர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம். அதனால என்னுடைய மகளை அழைத்து வருகிறாயா? இல்ல, உன் மேல சந்தேகம் எனக்கு. யாரு? நீ வேணாம். ஆமா, அவ்வாதான் தம்பி. இல்ல, உன் மேலையும் பாலுக்காக போனையா? யாரு?